வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன் பேசுகிறேன். சமீப காலமா ஒரு வைரலா ஒரு மேட்டர் பேசிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, டங்ஸ்டன் சுரங்கம். டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். டங்ஸ்டன் சுரங்கத்தினால் பல டிஸ்அட்வான்டேஜஸ், தீமைகள் நிகழும் மக்களுக்கு அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. அது என்னன்னு உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக லீகலி, சட்டப்பூர்வமா ஒரு சுரங்கம்னா என்ன, கனிமம்னா என்ன, அது எப்படி வெட்டி எடுக்கிறாங்க, அதனுடைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ், நல்லதுகள் கெட்டதுகள், இதெல்லாம் ஜனங்களுக்கு கொஞ்சம் புரிய வைக்கலான்றதுக்காக இந்த வீடியோ போடலான்னு நாங்கள் முயற்சி பண்ணோம். அது விஷயமாக இப்போ பேச வந்திருக்கோம். முதலில் டங்ஸ்டன்னா என்னன்றது நிறைய பேருக்கு தெரியாது. டங்ஸ்டன்ங்கிறது ஒரு மெட்டீரியல், ஒரு மெட்டல், அது ஒரு கனிமம். இப்போ அதை எப்படி எடுப்பாங்கன்னாக்கா, தங்கம், வெள்ளி, இரும்பு இந்த மாதிரி மண்ணில் இருந்து எடுத்து உருக்கி செய்கிற மாதிரி டங்ஸ்டன்றதை எடுக்கிறாங்க. பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தாமஸ் ஆல்வா எடிசன் முதலில் பல்பு கண்டுபிடித்தார். எதுல கண்டுபிடித்தார்னு கேட்டால் குழந்தை கூட சொல்லணும், டங்ஸ்டன் எரிய வைத்து பல்பு கண்டுபிடித்தார்னு. எல்லாருக்கும் தெரிஞ்சது, குண்டு பல்புல இருக்கிற அந்த இழை ஃபிலமெண்ட், அது மட்டும்தான் டங்ஸ்டன் நினச்சிட்டு இருக்காங்க. டங்ஸ்டனுடைய பல யூசேஜ், பயன்கள் அதை தவிர்த்து இருக்கு. முதல்ல டங்ஸ்டனுடைய பயன்கள் என்னன்றதை பார்த்துப்போம். சொன்ன மாதிரி ஒளி விளக்குக்கு அது அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் பயன்படுத்திட்டு இருக்காங்க டங்ஸ்டன். அதை தவிர மற்ற பல பயன்களும் இருக்கு. ராணுவத்துல டங்ஸ்டனுடைய பலன் மிக அதிகம். அது எப்படி பயன்படுதுன்னா, அந்த உலோகம் ரொம்ப கடினமான, இந்த ராக்கெட் அனுப்புறாங்க, இந்த ராக்கெட் லான்ச்சர்ஸ் கொடுக்குறாங்க, இல்லை துப்பாக்கி தோட்டாக்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அப்படின்னும் போது அதில் ஒரு லேயரை ஃபைனலாக அதில் தடவி அந்த ஃபினிஷிங் பண்ணுவாங்க. அப்படி சுடும்போதோ இல்லை அந்த புல்லட்ஸ் போகும்போதோ வேற எங்கே பட்டாலும் துளைத்து போகிற அளவுக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுனால அதை பண்ணுவாங்க. இது இராணுவத்தில் ஒரு பயன்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த பயன்பாடு மருத்துவத்தில் எப்படி டங்ஸ்டன் பயன்படுது அப்படின்னாக்கா, சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், சர்ஜிக்கல் நைஃப், சிசர்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஷார்ப் எட்ஜ் பர்ஃபெக்டாக கட் ஆகணுன்றதுக்காக அதில் அந்த டங்ஸ்டனுடைய ஒரு கனிமத்தை ஆட் பண்ணி ஷார்ப் வித் கட்டிங் பர்ஃபெக்டாக கட் பண்ணுறதுக்கோ இதுக்கோ மருத்துவத்திலையும் அதை பயன்படுத்துகிறாங்க. இது மருத்துவ உபகரணத்தில் பயன்படுகின்ற டங்ஸ்டனின் ஒரு பயன்பாடு. அடுத்து கட்டுமான பணியில போது சில ஹார்டு மெட்டலை கட் பண்றதுக்கு கட்டிங் மிஷின்ல கட்டிங் எட்ஜ் இந்த டங்ஸ்டனை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ரொம்ப இது பயன்படுது. அடுத்தது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று, இல்லை பலருக்கு தெரியாத ஒன்று, ராக்கெட் நம்ம இப்போ அனுப்புறோம் இல்லைங்களா, சேட்டலைட் வச்சு ராக்கெட் அனுப்புறோம். அதுல இந்த டங்ஸ்டனுடைய பயன்பாடு மிக முக்கியமானது. ஏனென்றால் ராக்கெட் எதுல போகுதுன்றதுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த ஃபியூல் ஹை கெப்பாசிட்டி ஆஃப் ஃபியூல், அந்த ராக்கெட் போகும்போது அதுல இருந்து வெளிவருகின்ற அந்த இது இருக்கு இல்லைங்களா, வாட் யூ கால் இட் இஸ் தட் வெப்பம், அது மிகுந்த வெப்பம் உடையதாக இருக்கும். அதை தாங்குகின்ற அளவுக்கு அதனுடைய நோசில், ராக்கெட்லேருந்து வெளியில் வர நோசில் தாங்கினா தான் அது ராக்கெட் மேலே போகும். அதுக்கு இந்த டங்ஸ்டனை பயன்படுத்துகிறாங்க. ஸோ ராக்கெட் டெக்னாலஜிலையும் இந்த டங்ஸ்டன் இஸ் யூஸ்ட். சரி, அடுத்து வேற என்னென்ன துறையில் இந்த டங்ஸ்டன் பயன்படுதுன்றதை பார்த்தீங்கன்னாக்கா, எண்ணெய் சுத்திகரிப்புலையும் சில விதமான மெஷினரியில் இந்த டங்ஸ்டன் பயன்படுத்துவாங்க. சரிங்களா? இப்போ பரவலாக பேசிக்கொண்டு இருக்கின்ற செமிகண்டக்டர் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? மொபைல் ஃபோன் இதெல்லாம் இருக்கிறது தான் செமிகண்டக்டர். செமிகண்டக்டருங்கிறது சிப்பு உள்ள ஒன்று வரும், செமிகண்டக்டர். அது அது விட்டு போவோம். அது எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியர்ஸ் அண்ட் அதர் பீப்புளுக்கு அதை பற்றி நல்லா தெரியும். அந்த செமிகண்டக்டர் பயன்பாட்டிற்கும் இந்த டங்ஸ்டன் மிக முக்கியமானதுங்க. ஸோ இவ்வளோ பயன் இருக்கு அந்த டங்ஸ்டன்ல. அதனால தான் கவர்மெண்ட் இது வரைக்கும் நம்ம வெளியில இருந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது நம்ம ஊர்லயே கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக எங்கெங்கெல்லாம் டங்ஸ்டன் கிடைக்குதுன்றத ஒரு ஆய்வு பண்றாங்க.
ஆய்வு பண்ணும்போது மதுரையில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த டங்ஸ்டன் கிடைக்குதுன்றது இது பண்ணுறாங்க. அதுக்கான அக்ரிமெண்ட்டை போடுறதுக்கு டெண்டர் போடுறாங்க. டெண்டர் போடும்போது இந்துஸ்தான் ஜிங்க் அப்படிங்கிற ஒரு கம்பெனி அந்த டெண்டரை பிட் பண்ணுறாங்க. பிட் பண்ணி அதில் குவாலிஃபை ஆகுறாங்க. குவாலிஃபை ஆகி நாங்கள் இந்த டெண்டரை நாங்கள் எடுத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மதுரையில் இருக்க ஒரு இடத்த இங்கே செலக்ட் பண்ணுறாங்க. அவங்க செலக்ட் பண்ண இடம் தான் அரிக்காம்பட்டி. அரிக்காம்பட்டிங்கிறது மதுரையிலிருந்து சில கிலோமீட்டர்கள் தள்ளி இருக்கின்ற ஒரு கிராமம், மலை கிராமம்னு வச்சுக்கோங்களேன். மலை இருக்கு, இது இருக்கு, எழில் கொஞ்சுகின்ற ஒரு மலை கிராமமாக அது இருக்கு. அதுல 2015 2017 ஏக்கர்ல இந்த டங்ஸ்டன் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பர்டிகுலர் ஏரியாவிற்கு நாங்க மைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிட் பண்றாங்க. கவர்மெண்ட் ஆல்சோ கிவிங் தட் அப்ரூவல் ஃபார் தட். இது சைனுக்கு வரும்போது எங்கே இருந்தாலும் ஒரு மைனிங் பண்ணும்போது, ஒரு சுரங்கம் நோக்கும்போது அந்த பர்டிகுலர் ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு மாநில அரசு கிட்ட அவங்க ஒரு ஒப்புதலை வாங்கணும். தேர் ஆர் அதர் பேராமீட்டர்ஸ் ஆல்சோ. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுன்னு இருக்கு. அவங்க கிட்ட அந்த பொல்யூஷன் எமிஷன் ஸ்டாண்டர்டுக்குள்ளே தான் இருக்குன்றதெல்லாம் சர்டிஃபிகேட் வாங்கணும். இந்த பல ப்ரொசீஜர்ஸ் அதை அவங்க அப்ளை பண்ணி வாங்கணும். இந்த அப்ரூவல் இல்லை அப்படின்ற ஒரு இதில் தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லலைன்ற மாதிரி ஒரு டிஸ்பியூட்டில் இந்த போராட்டம்ன்றது நடந்துட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சட்டம் என்ன சொல்லுதுங்கிறத மட்டும்தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். இப்போ மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட் அப்படின்றது சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம். இந்த சட்டம் எப்போ கொண்டு வராங்கனாக்கா 1957 வருஷம் கொண்டு வராங்க. இந்த சட்டத்தின் மூலியமாகத்தான் எந்த ஒரு நிறுவனமோ அரசோ ஒரு கனிம வளத்தை எடுத்து ப்ராசஸ் பண்ணி அனுப்புவதற்கு இந்த சட்டம் உபயோகப்படுகிறது. சரி, இந்த சட்டம் எதனால கொண்டு வந்தாங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு சிமெண்ட் தெரியும். சிமெண்ட் இல்லாமல் எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனும் நடக்க முடியாது. அந்த சிமெண்ட்டும் மைனிங்ல இருந்து தான் எடுக்கப்படுகிறது. லாட் ஆஃப் சிமெண்ட் கம்பெனிஸ் இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த சிமெண்ட் எதுலேருந்து வருதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சுண்ணாம்புக்கல், லைம் ஸ்டோன் சொல்லுவாங்க. அந்த லைம் ஸ்டோனுங்கிறது ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் இருக்கும். அந்த லைம் ஸ்டோனை நோண்டி எடுத்து அதை பதப்படுத்தி தூளாக்கி அந்த சிமெண்ட்டை தயாரிக்கிறாங்க. அதே போல் இந்த மைனிங் பர்மிஷன் வாங்கி சுரங்கத்தின் மூலயமா 15 to 20 அடி வரைக்கும் பூமியை நோண்டி போனாதான் இந்த டங்ஸ்டன் கிடைக்கும். 20 அடி வரைக்கும் நோண்டி அந்த டங்ஸ்டனை எடுத்து அதை பதப்படுத்தணும். பதப்படுத்தி கொண்டு ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் இந்த உபயோகத்துக்கு அனுப்பணும். அப்படி இருக்கும்போது இந்த இடம் அழகர் மலை பக்கத்தில் இருக்கின்ற இந்த அரிக்கம்பட்டியை அவங்க செலக்ட் பண்ணுறதுக்கு ஏன் இந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னும் போது, இந்த அரிக்கம்பட்டிக்கு அருகில் 72 ஏரிகள் உள்ளன. அஸ் பர் சர்வே நான் சொல்கிறேன். ப்ளஸ் 2000 இயற்கை சுனைகள் உள்ளன. இப்போ நீங்கள் அந்த டங்ஸ்டன் இருக்கிறதுக்கு நீங்கள் போர் போட்டிங்கன்னு பைலிங் அடிப்பாங்க. 20 அடிக்கு பைலிங் அடித்து போகும்போது என்னன்னாக்கா இந்த இயற்கையினுடைய இந்த எழிலெல்லாம் பாதிக்கப்படும். 200 இயற்கை துணைகள் இருக்குன்னு சொல்லியிருக்கு. நீங்கள் பைப்பிங் அந்த பைப்ஸ் போட்டு அடிச்சு அந்த உள்ளே இறக்கும்போது இதெல்லாம் பாதிக்கப்படும். ப்ளஸ் இட்ஸ் அ நேச்சுரல் ஃபாரஸ்ட் இஸ் தேர். அங்கே பல உயிரினங்கள், அரிய வகை உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அவங்களுக்கும் எந்த விதமான தொல்லைகளும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த மக்கள் போராடுறாங்க. சரி, ஓகே, டங்ஸ்டன் சொல்கிறீங்களே, அது என்னங்க சாதாரணமாக நோண்டி எடுத்து நாங்கள் போட்டுட முடியாதா? மற்ற மெட்டல் மாதிரி நாங்கள் எடுத்து உறுப்பு பண்ணிட முடியாதுனாக்கா அப்படி பண்ண முடியாது. தங்கத்தினுடைய உறுப்பு நிலை யாருக்காவது தெரியுங்களா? அதாவது தங்க உறுப்பு நிலைனாக்கா நம்மளோட உடம்புனுடைய டெம்பரேச்சர் 98.3 ஃபாரன்ஹீட். இதில் நான் செல்சியஸில் கொண்டு சொன்னோம்னாக்கா 38 டிகிரி தான் நம்ம ஒருத்தருடைய உடம்புனுடைய உஷ்ணம். தண்ணியினுடைய கொதிநிலை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 100 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அதே போல் தங்கத்தை உறுப்பு நிலைக்கு கொண்டு போனோம்னாக்கா 1064 டிகிரி செல்சியஸில் சூடு பண்ணாதான் ஒரு தங்கமான ஒரு தங்க கட்டி உருகும். அது மூலமா நம்ம நகைகள் வட்டத்துக்கு நம்ம செய்ய முடியும். அதே போல்
இரும்பு தான் உலகத்திலே ஸ்ட்ராங்னு சொல்லியிருக்கோம். அதை வச்சு தான் வீடு கட்டுறோம், மிஷினரிஸ் இருக்குது, கார் இருக்குது, தேர் ஆர் லாட் ஆஃப் திங். எந்த ஒரு பொருள் நீங்கள் எடுத்தீங்கனாலும் அசையா பொருட்களுக்கு இரும்பு பயன்படுது. நம்ம என்ன சொல்கிறோம், இரும்பு தான் பயங்கர ஸ்ட்ராங்கு, அதுதான் நல்ல திக்கான உலோகம் அப்படின்னு சொல்கிறோம். அதனுடைய உறுப்பு நிலை எந்த டெம்பரேச்சர்னு உங்களுக்கு தெரியுமோ, இரும்பினுடைய உறுப்பு நிலை 1538 டிகிரி செல்சியஸ். 1538 டிகிரி செல்சியஸ் வெப்பம் கொடுத்தாதான் ஒரு இரும்பு உருகி அந்த கம்பியாகவோ இல்லை ஒரு தட்டையாகவோ ஒரு தகரமாகவோ மாற்றுவதற்கு உருகு நிலையை அடையும். இப்போ டங்ஸ்டனுக்கு வர, டங்ஸ்டனுடைய உருகு நிலை 3422 டிகிரி செல்சியஸ். அப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு டங்ஸ்டனை உருக்கணும்னாக்கா 3422 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை அதுக்கு கொடுத்து தான் அதை உருகி மற்ற பொருள்களாக செய்ய முடியும். அந்த அளவு தொழிற்சாலைகளை அமைக்கணும். அந்த அளவு வெப்பம் தரக்கூடிய பொல்யூஷன் அதிகமாக இருக்கின்ற ஒரு ப்ராசஸை உபயோகப்படுத்தினால்தான் இந்த டங்ஸ்டனை நம் விருப்பம் போல் கம்பியாகவோ இழைகளாகவோ இல்லை மற்ற பொருட்களாகவோ செய்ய முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு உறுப்பு நிலை இருக்கின்ற ஒரு டங்ஸ்டன் 3422 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடிய ஒரு வெப்பநிலைக்கு நம்ம அதை உருக்கத்தை கொண்டு வரணும்னா அதுக்கேற்ற சிம்னிஸ் அமைக்கணும். சார் ஒரு லாட் ஆஃப் ப்ராசஸ் இருக்குது. அதுக்கு அந்த இதில் போட்டு ப்ராசஸ் பண்ணாலும் டங்ஸ்டன் என்பது ஒரு பொருளாக உற்பத்தி ஆகும். இதற்காகத்தான் இந்த ஜனங்க அதை எதிர்க்கிறாங்க. ஏன்னாக்கா அவங்க வயல்காடும் அதை சார்ந்த தொழிலாளர்கள், விவசாயிகள் இவங்கெல்லாம் பாதிக்கப்பட போகிறாங்க. அப்படின்றதுனால தான் இந்த டங்ஸ்டன் தொழிற்சாலையை எதிர்க்கிறாங்க. நம்ம என்ன சொல்ல வரோம்னாக்கா, இருக்கட்டும், டங்ஸ்டன் என்பது இங்கே இருக்குது, இங்கே இந்தியாவில் இருக்குது, மதுரையில் இருக்குது, எல்லாமே ஓகே. ஆனால் அதர் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், மற்ற அணுகுமுறைகளையும் இந்த இதில் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. மதுரையிலிருந்து கொஞ்ச நாள் முன்னாடி நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்க, கீழடி அகழ்வு ஆராய்ச்சி அப்படின்றதுல நம்ம மூதாதையர்கள் 5000 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்களுடைய அனைத்து ஹிஸ்டரிகளும் வரலாறுகளும் அந்த கீழடியிலிருந்து நம்மளால் எடுக்க முடிந்தது. அதை போன்று இங்க சமணர்கள், சமண குகைகள், தமிழ் கல்வெட்டுகள் போன்ற பல அரிதான தமிழர்கள் பாதுகாக்க வேண்டிய பொருட்கள் இந்த இடத்தில் இருப்பதனால் இந்த மலையை உடைச்சோ இல்லை பேரி போட்டோ அந்த ஃபைலிங் பண்ணும்போது இதெல்லாம் பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அங்கே இருக்கிற ஜனங்க இதை எதிர்க்கிறாங்க. இதுதான் ஃபேக்ட். இது உங்களுக்கு ஜஸ்ட் சொல்லணுன்றதுக்காக இந்த வீடியோ போடுறோம். ஸோ நான் இந்த இதில் லீகலாக என்ன இம்பேக்ட் இதில் வரும்னு கேட்டாக்கா, இந்த சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாமல் டங்ஸ்டனை எடுத்து பயன்படுத்த முடியுமானால் அந்த இடத்தில் உள்ள ஏரியாக்கள், அதாவது நிலப்பரப்புகளை கண்டறிந்து அங்கு டங்ஸ்டன் எடுப்பதனால் எந்த தொல்லையும் எந்த தொந்தரவும் அங்கு இருக்கும் மக்களுக்கு ஏற்படாது. ஆனால் இதை போன்ற ஒரு மக்கள் வாழுகின்ற ஒரு சுற்றுப்புற சூழ்நிலை ஒழுங்காக உள்ள எக்கோலாஜிக்கல் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கார்பன் ஃப்ரீ என்விரான்மெண்ட், எக்கோலாஜிக்கல் என்விரான்மெண்ட்னு சொல்கிற ஒரு இடத்துல போயிட்டு அந்த டங்ஸ்டனை எடுப்பதனால் மக்களுக்கு இடையூறு விளையும். அதனால தான் இந்த மக்கள் போராட்டம் நடத்துகிறாங்க. இதை ஜஸ்ட்டு சொல்லணுன்றதுக்காக நான் வந்தேன். உங்களுக்கு ஏதாவது இது புரியல இல்லை வேறு ஏதாவது இதை பற்றி அதிகமாக உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கணும். வேறு ஏதாவது பதில் வேணும்னா எங்களுக்கு சொல்லுங்கள். We just are ready to provide the information as you wish. Thank you. வணக்கம்.